பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு நன்றி. எங்கள் டீம் எடுத்த இந்த எஃபோர்ட்டுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல ரிவ்யூ எதிர்பார்க்குறோம். பெரிய ஒர்க்கா என்னன்றது கொஞ்சம் நல்லா பார்த்து எழுதுங்க. எங்களுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ கொடுங்க. என்ன இருக்கோ ஆக்சுவலாக அது சொல்லுங்கள். அன்றைக்கே நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன் முன்ன ஆடியோ லான்ச்சில். உங்களோட ரிவ்யூவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். லைக் என்ன பேசணும்னு தெரில, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வருஷம் கஷ்டம். லைக் உங்கள் ரியாக்ஷன் பார்க்குறப்ப தான் இதுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஒரு ஃபீல் நல்லா இருக்குது. லைக் உண்மையாகவே என்ன பேசணும்னு தெரில. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய படம் பார்க்குறதுக்கு. நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க, கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். எங்களை நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஆல் நியூ டு திஸ். நான் எங்களோட ஃபஸ்ட்டு இது. ஸோ கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே கிடையாது. ஸோ ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இங்கே வந்ததுக்கு, எங்களை கவர் பண்ணதுக்கு, எங்களை சப்போர்ட் இப்போ வரைக்கும் பண்ணதுக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜார்ஜ் பேசுகிறேன். படம் நல்லா வந்திருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. நம்ம ஹீரோ தேஜ், ஐரா எல்லாம் பிரமாதமாக பண்ணிக்கிறாங்க. நல்லா ஃபைட்டெல்லாம் நல்லா இருக்கு. இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறேன், ரொம்ப கேட்டுக்கிறேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். படம் பார்த்துட்டு வெளில வந்திருப்பீங்க. எல்லோரும் மகிழ்ச்சியாக கை கொடுத்தாங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டு நீங்கள் எழுதுறதுல தான் இந்த படம் இதுவாக இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் சொல்லும் போதெல்லாம் வந்து நல்ல படம் பண்ணுறீங்க கல்கி அப்படின்னு ரொம்ப வாழ்த்துங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கு வாழ்த்துருக்கீங்க. 28 ரிலீஸு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. பத்திரிக்கையில் எல்லா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற படம். டைரக்டர் சாரோட ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் இது. பார்த்தா அப்படி இல்லை, பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை நல்லா பாராட்டணும். அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. ஃப்ளாஸ்லாம் எதுவுமே தெரியல. டைரக்டர் சாருக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்கும் நம்புகிறேன். இந்த படம் சூப்பராக வந்திருக்கு. நன்றி, வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட பொண்ணான நேரம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்தை ஒதுக்கி வந்து படம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்குலாம் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக வந்து கையெல்லாம் கடகடன்னு நடுங்குது. டைரக்டருக்கே நடுங்கும் போது எனக்கு நடுங்கிறதுல ஆச்சரியம் இல்லை. என்ன கேட்க போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்கன்னு தெரியல. உங்களோட கேள்வி கணைகளை நீங்கள் தொடுக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி படத்துக்கு கொஞ்சம் இது வந்து சின்ன படம், எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் தான் நடிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் நல்ல பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. கவர்மெண்ட்ல வந்து கூலிப்படையே இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க. கூலிப்படை வந்து நியாயப்படுத்துறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த விதத்துல நியாயம்? நியாயப்படுத்துகிறேன்னு இல்லை, நடக்கிற விஷயங்களை தான் நாங்கள் தொகுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நடைமுறையில் இங்கே இருக்குது. இப்போ என்கரேஜ் பண்ணல அதை. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் என்ன நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சொல்ல வரல. படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் படம் பார்த்துட்டீங்க. எண்டில் அது வந்து என்ன ஜஸ்டிஃபிகேஷன் அது கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்கேன் நான். ஆமாம் சார். ஆமாம் சார். இல்லை சார், அப்படி இல்லை. இது படம் நாங்கள் தொடங்கி 2.5-3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த பகுதி மக்களுக்கு எக்கனாமிக்கலாக என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கு. அவங்களோட ஒரு விளிம்பு நிலை மனிதர்களோட பிரச்சனையை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் இந்த படம் எடுத்திருக்கு. இப்படி எதுவும் நாங்கள் அந்தமாரி பாயிண்ட் பண்ணி எதுவும் சொல்லலை, அந்த மீனிங்லையும் பண்ணலை. ரெண்டாவது, அங்கே நடக்கிற தொழில்ன்றது மறைமுகமாக எப்படி அரசாங்கம் வந்து கண்டுங்காணாமல் இருக்குதுன்றது தான் நான் சொல்லியிருக்கேன். ஆமாம் சார். ஆமாம். ஆமாம் சார். இல்லை, நம்ம வந்து மானசீக குருவா சிலரை நினைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் பாலா சார்,
அப்புறம் மிஷ்கின் சார், இவங்க 2 பேரையும் பார்க்குறேன். இப்போ வெற்றி சாரை வந்து நான் அந்த மாதிரி தான் அணுகுறேன். எனக்கு அந்த அந்த மெத்தடில் பண்ணணும்னு ஆசை. எனக்கு அமைஞ்ச குருநாதர் வந்து கொஞ்சம் கமர்ஷியலான குருநாதர். ஸோ அவர் வந்து காமெடி அது ரிலேட்டடாக இருந்தார். நம்ம கற்றுக்க போகிறது ப்ரொடக்ஷன் தானே, ப்ரொடக்ஷன் அண்டு மெயின் யூஎஸ்பி என்னன்றத சொல்கிறது தான். ஸோ அதுக்கு அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அங்கேயும் கற்றுக்கிட்டது இருக்குது உள்ள. சார்கிட்ட கேட்டிருந்தேன் தேங்க்ஸ் கார்டு போடுறதுக்கு, அது அவர் வேணான்ட்டார். எனக்கு வந்து அதெல்லாம் தேவையில்லடா, நீ நல்லா படம் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் இந்த போட்டேன். மாதிரி கூலிப்படை அவங்களோட ம். இந்த மாதிரி பெரிய இடத்துக்கு போகணும் சேரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபினிஷிங் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு இல்லை, கிட்டத்தட்ட அதுதான் மாரல் அதுதான். ரெண்டாவது வந்து எஜுகேஷன்றது வந்து நம்ம படிக்கிறதுல மட்டும் இல்லை, இப்போ அவங்கள வந்து ஒரு பட்டிங் ஜேர்னலிஸ்ட்டாக தான் படத்தில் நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ பட்டிங் ஜேர்னலிஸ்ட்டாக தான் நம்ம காமிச்சிருக்கோம். அது என்ன மீனிங்னா, நம்ம இந்த எஜுகேஷன் முடிச்சுட்டு வர பசங்களுக்கு இது மட்டுமே போதுமானது, இவ்வளோ அறிவு இருந்தாலே போதும்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, நம்ம பார்க்கறது வந்து வேறையாக இருக்கும் ரிஃப்ளெக்ஷனு அப்படின்றது பழகினா தான் தெரியுன்றது தான் இந்த மீனிங். மலைவாழ் மக்கள் காட்டுவாசி மாதிரி இருக்கிறாரு ஒரு கட்டத்தில் மலைவாசி மாதிரி அவருக்கு ஆக்சுவலாக யார் அவரு ஹீரோ இல்லை, மலைவாசி தான், மலைவாசி. கார்லாம் ஓட்ட தெரியுமா? இல்லை, அதுக்கு தான் ஒரு சீனே வச்சுருந்தோம். அவர் ஒரு காமெடி சீன் மாரி ஒன்று வச்சு அதில் வந்து ப்ராக்டிக்கலாக அவருக்கு என்ன அங்கே தெரியும் அப்படின்றது. ஜென்ரலாக அங்கே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டிராக்டரோட ஒரு மாடல் தானே காருன்றது மாதிரி. அதனால் அதில் அவருக்கு ஒரு சின்ன ப்ராக்டிஸ் இருக்குன்றது தான் நாங்கள். காட்டுக்குள்ளே படம் எடுத்து கடைசியில் டவுன் கொண்டு வந்துட்டீங்க யாரு கிளைமாக்ஸ்க்காக? இல்லை, கிளைமேக்ஸ்க்காக அப்படின்றது இல்லை, ரிலேட் பண்ணணும் அப்படின்றது தான். இப்போ நம்ம அங்கேயே எல்லாத்தையும் காட்சியை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த கதை வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக ஆகிடும். வேற யாருக்கோ எடுத்திருக்காங்க, நம்மளுக்குன்னு அதில் எதுவும் வரல அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுனால சம்வாட் அது வந்து ஸ்க்ரீன் பிளேல நம்ம கொண்டு வரணும், எல்லா மக்களுக்கும் அது ரிலேட் ஆகணும்னு நான் நினச்சேன். அதனால தான் அப்படி பண்ணியிருக்கேன். ஆமா அவர் காரணம் என்னன்னே தெரியல. இல்லைண்ணா, ஒரு ஸ்க்ரீன் பிளேன்றது சில நேரத்தில் அந்த டிமாண்டை கொண்டு வரும். இப்போ நீங்கள் அதில் ஒரு பாதிப்பு ஆயிருக்குல்ல அவரை யூஸ் பண்ணலன்ட்டுன்னு. இப்போ ஒரு நியூ ஃபேஸ் ஒருத்தரை கூட நாங்கள் அதில் முதல்ல அப்படி தான் நான் ஐடியா பண்ணியிருந்தா இந்த பாதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ரெண்டாவது, ஒரு இடத்துல அந்த மிஸ்ஸிங் இருக்குது, அந்த கேரக்டர் போயிடுச்சு அப்படின்றது அது வந்து மெயின் கேரக்டரை பாதிக்குது இல்லையா. அதையும் மீறி அவர் வேற ஒன்றுத்துக்கு நோக்கி போறாருன்னும் போது உங்களுக்குள்ள அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், ஏன் அதை விட்டான் அப்படின்றது. அவரை விட்டுட்டும் வந்துட்டான் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த கொஸ்டின் இருந்துனே இருந்தால் தான் அது லாஸ்ட்ல ஹோல்ட் பண்ணுன்றதுனால அப்படி பண்ணியிருக்கு. சில நேரம் காரணம் அதானா இல்லைன்னா வேற இதா? இல்லை இல்லை அவர் பெரிய அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்ங்க. இப்போ ஒரு படத்தை டர்ன் பண்றாரு, அவர் மர்டர் பண்ணிட்டு ஹீரோவா போட்டு விட்டீங்க. நீங்களா ஒரு வார்த்தை சொல்றீங்க, அவனா நினைக்கல அவனா விட்டா அப்படின்னு சொல்றீங்க. சாதாரணமா கடந்து போறீங்களா? இல்லை சார், ஸ்க்ரீன் பிளே அப்படிதான். இப்போ சார்து வந்து இல்லை ரிலேட்டடாக சாதாரணமா கடந்து போறீங்களா? எந்த காரணத்துக்காக நல்ல மர்டர் பண்ணி இன்டர்வியூ பண்றீங்க. சார். ரிவெஞ்ச் ஏதாவது எடுப்பாரு, ஹீரோ ஏதோ பண்ண போறாருன்னு பார்த்தா அதுவும் இல்லை. இவருக்கு ஒரு ஏதாவது கதை சொல்லிட்டு பார்த்தா அதுவும் கிடையாது. எதுக்கு இவரை ஆக்ட் பண்ண வச்சு எதுக்கு இவரை கொலை பண்ணீங்கன்னு ஒழுங்கா புரியல. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட்ங்க, பெரிய பெரிய டைரக்டர் கூட பெரிய பெரிய இது பண்ணுறாங்க. ஜார்ஜ் அவர் ஏதோ ஒன்று கொண்டு வர போறாருன்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு ஓகே சார். இது உங்களோட இதுவும் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களோட இதுவும் சொல்கிறீங்க. சில நேரத்தில் 10 நிமிஷம் வந்தாலும் கதாபாத்திரம் நின்றுடும். கிட்டத்தட்ட நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவுக்கு இருக்கிற ப்ரெசன்ஸுக்கு அதிகமாக நான் சாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொடுத்துருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ வந்து பிரமாதமா இருக்கு. இல்லை, அது லாக்கு வந்து அவர் மேலே வச்சிருக்கிறது காரணமே தான். இப்போ உங்களுக்கு சாரி சார் அது மாதிரி காட்சி படத்தெல்லாம் ரொம்ப பிரமாண்டமா நல்லா ஆக்ஷன் ஓரியன்டா இருக்குது. ஆனா காடு அது சார்ந்த அது மாதிரி பாட்டு காட்சி கூட ரொம்ப நல்லா மலையாளத்துல படம் ஸ்டைல்ல ஒரு மாதிரி ஆடுறாங்களா. அதுன்னா அது ஆதிவாசி ஆடுற அந்த மாதிரி. ஆமாம் செட் பண்ணி. ஆனா கதைங்கிறது என்னங்கிறது கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையே. அது வேணாம். இல்லை கதை இல்லை கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். சாரி, நீங்கள் உங்களுக்கு தான் சொல்கிறீங்க. நான் எனக்கு சாட்டிஸ்ஃபைடு, நான் சாட்டிஸ்ஃபைடு. இல்லை அப்படி இல்லை, ஜிப்ரிஷ் தான் அது. ஒரு சம்திங் வந்து அட்டென்ஷனை வேற பக்கம் சீக் பண்ண வைக்கணும், ஆடியன்ஸை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணணுன்றதுக்கோசரம் பண்ண ஒரு முயற்சி அது. நம்ம படத்தை தமிழ் சினிமாவில் நிறைய இந்த மாதிரி பரீட்சார்த்த முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு எலமெண்ட்டு தான் நான் அப்படி நினைக்கிறேன். அப்படி இல்லை சார், இதுலேயும் ஒரு நல்ல போலீஸும் ஒருத்தர் உள்ள காமிச்சிருப்பேன், போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி. அவங்களோட நிலைன்றது இன்னைக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்றது தான் நான் இப்போ இல்லை லாஸ்ட் செம்மரமர கடத்தலை பத்தி கதையை எடுத்திருக்கீங்க, கரெக்டா கொண்டு போயிருக்கீங்க. அதையே கடைசி வரைக்கும் அதை கொண்டு போகாத பாதியிலே முடிச்சிட்டீங்க. இப்போ கதையில யாராவது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ண? இல்லை சார் அப்படி இல்லை.
ஒரு களம் நம்ம சொல்கிறோம், ஒரு களம் ஒன்று நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி செம்மரம் இந்த ரிலேட்டடான விஷயன்றது. அதை பற்றின ஒரு படம்ன்றது வந்து நம்ம அது ஒரு களமாக மட்டும்தான் யோசிக்கிறோம். அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை எப்படி பாதிக்கப்பட்டிருக்குன்றத சொல்கிறதுக்கு தான் இந்த களம் தேவைப்பட்டுச்சே தவிர அது ரிலேட்டடாக பண்ணுறதுக்கு நான் முதல்ல முடிவில் இல்லை. அவர் சார் ஒருத்தர் சொன்னார், கதை வந்து கொஞ்சம் அப்படி டைவர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்படி இல்லை, உங்களுக்கு லாஸ்ட்டு ஹீரோ ஹோல்ட் ஆகுறாரு அப்படின்னா அவர் மேலே கதை நிற்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ அவர் பேசுறது தான் கதை. பெரும்பாலும் மலை கிராமத்துல வந்து மலைவாசிகள் வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க வந்து அவங்களை கூலிப்படையா சித்தரிச்சு காமிச்சிருக்கீங்க. கவர்மெண்ட்ல உரிமைக்காக போராடுறவங்களை வந்து நக்சலைட்டுகள் முத்திரை குத்தி அது போக ஒரு பக்கம் தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அவங்கள வந்து கூலிப்படையா சித்தரிச்சிருக்கீங்க. அது அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது எதிர்ப்பு வந்தா அவங்களால சமாளிக்க முடியுமா? நடக்கிற விஷயங்களை தொகுத்து நம்ம கிட்ட அதுக்கான விஷயங்களை வச்சுட்டு தான் செஞ்சுருக்கோம். அவங்க மொத்தமாகவும் நம்ம அப்படி சொல்லலை. அப்படி பார்த்தீங்கன்னா சிறுமணின்னு ஒரு கேரக்டர் நம்ம முன்னாடியே காமிக்கிறோம். பக்கத்து கிராமங்கள்லாம் வந்து அப்படி இல்லை, ஒரு கிராமம் மட்டும் அப்படி ரொம்ப உச்சத்தில் இருக்கிறாங்க நிலப்பரப்பில், அவங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குன்றது தான் கதை. சர்க்கம்ஃபரன்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களை காமிக்கிறோம், அவங்க அப்படி இருக்கிற மாதிரி நம்ம சொல்லலை கதைப்படி. இப்போ மொத்தமாகவே அப்படி சொல்லிடலன்னு நான் சொல்ல வரேன். கோயில் யார் வேணாலும் கட்டலாம், அது யார் உள்ள போகணும் யார் உள்ள போகலாம்னு முடிவு பண்ணோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக். ஆமாம் சார். அதை நீங்க ஸ்கிரிப்டுக்காக வச்சிங்களா இல்லை ஏதாவது தேவையில்லாம ஒரு வன்புறுத்தல் வச்சிங்களா? இல்லை, அதுதான் நடக்குது அப்படின்றது தான் காலகாலமாக அப்படி தான் நடந்துட்டு வருதுன்னு நான் கவனிக்கிறேன். அது சொல்லணும்னு நினச்சி வச்சுருக்கேன். சொல்கிற கேரக்டர் என்ன ரிலேஷனில் இருக்கிறாங்க, அவங்க என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்றதை பொறுத்தும் அதை சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நடக்குது. நான் நடக்கிறது தான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். பெரும்பாலுமே கிழக்கு தொடர்ச்சி மலை ட்ரையாக தான் காட்டியிருக்காங்க. ஒட்டாரத்தி பாடலில் மட்டும் கொஞ்சம் குளிர்மையான அதுவும் அந்த பகுதி தானே? இல்லை, அது மேற்கு தொடர்ச்சி மலை. அதான் நம்ம அந்த கிளிஃப்டன் ஹோட்டல்னு ஒன்று காமிப்போம். கொடைக்கானல் ரூட்டின் பண்ணுறாங்கன்றது தான் அப்படி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அவருக்கு அந்த நிலப்பரப்புலேயே வாழ்ந்தவருக்கு இது ஒரு புது மாற்றம், அந்த பொண்ணு வர்றதுனால இது நடக்குது அப்படின்ற மாதிரி அது ஒரு இன்டர் கனெக்ட் மாதிரி தான் அது வச்சுருக்கேன். அது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, இது கிழக்கு தொடர்ச்சி மலை. ஏ சார்? சார். ஆமாம் சார். அது வந்து ஏன் இது ரொம்ப காமிச்சா புஷ்பா மாதிரி இருக்கும், தனுஷ் படம் கூட ஒன்று அடுத்து சம்மரக்கட்டை மாற்றம் தான் வருது. ஆமாம் சார், நான் பார்த்தேன் போஸ்டர்லாம். இல்லை, அந்த மாதிரி நான் கனெக்ட் பண்ணி யோசிக்கல. நான் எடுத்துக்கிட்ட கதையில் இதுதான் இருந்தது. நான் சந்தித்த சில மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க சொன்னதுல இருந்து தான் போனோம் அப்படின்ட்டு. இப்போ மொத்தமாக அந்த களம் அது ரிலேட்டடாகவே உள்ளேயும் போய் பண்ணலாம். ஒரு விஷயம் என்னென்னா, அதை பேசுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய படை தேவை. நம்ம அதை பேசுகிற இடத்துல இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கணுன்றது நானே இன்டென்ஷனாக இருந்தேன். இப்போ அடுத்தடுத்த படைப்பு நான் படைக்கிறேன்னும் போது அதில் அதை நீங்கள் சொல்கிற மாதிரி கொண்டு வரும். இல்லை, ஒரே டேக் தான் ஆச்சு. இல்லை ஆக்சுவலி அது சிங்கிள் டேக்காக தான் போச்சு. இங்கே சொல்கிறேங்கிறதுக்காக இல்லை, உண்மையாலுமே சிங்கிள் டேக். ஏன்னா நான் ரொம்ப ஹெசிடெண்ட்டாக இருந்தேன். படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப க்ளீனாக எடுத்திருக்காங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு, வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ நான் டேரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் கரெக்டாக பண்ணிடுறேன், ஒரே டேக்கில் முடிச்சு, நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கம்மா, ஒரே டேக்கில் முடிச்சிடலாம், சிங்கிள் டேக் தான். மேடம், படம் ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, எந்த உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது? ஏன்னா வந்து ஹீரோ டேரக்டர்லாம் வந்து ஒரு மாதிரி ரக்கடாக இருக்காங்க, நீங்கள் கம்மியாக இருக்கீங்களா, எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? இல்லை ஆக்சுவலி நான் உண்மையாக சொல்ல போனால் ஹீரோ அண்ட் டேரக்டர்ஸ் படத்தில் ரகடாக இருக்கிறாங்க, நிஜத்தில் ரொம்ப சாஃப்ட் தான். ஸோ ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கஷ்டம் அப்படின்னா எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தோடையும் ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா சில ஃபைட் சீன்லலாம் அவருக்கு கால் வந்துட்டு நிறைய அடிபட்டுச்சு, அப்படி இருந்தும் பண்ணாங்க. நான் கஷ்டப்பட்டது ஒட்டாரத்தி சாங்கில் கொஞ்சம், ஏன்னா ரொம்ப குளிர், தாவணி போட்டிருக்கேன். ஸோ அந்த குளிர்லேயே அந்த தண்ணியில் இருந்தேன். அண்ட் மேலே நின்றுட்டு இருக்கும்போது 2-3 டைம் ஸ்லிப் ஆகிடுச்சு. இன்கேஸ் நான் விழுந்துட்டேன்னா அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயத்த பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பட் அதுக்குண்டான அவுட்புட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரி கூலிப்படையை வந்து நீங்க ஆதரிக்கிற மாதிரி டயலாக் பேசிருக்கீங்க. ரியல் லைஃப்ல நீங்க ஆதரிக்கிறீங்களா, நியாயப்படுத்துறீங்களா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. வந்து நம்ம ஒரு நடிகன், டைரக்டர் என்ன சொல்கிறாரோ
அதை செய்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது எல்லா டயலாக்குமே டைரக்டர் என்ன சொன்னாலும் செய்வோம், அவ்வளோதான். எதாக இருந்தாலும் டைரக்டர் பார்க்க பயமாக இருக்குது. அதான் சார், இல்லை ஆதரிக்கிறதெல்லாம் கிடையாது சார். இல்லை ஆதரிக்கிறேன், பட் இல்லை ஆதரிக்க இல்லை என்ன உள்குத்து இருக்கான்னு தெரியல எனக்கு. ராஜி சார், ஆ. சார், இந்த படத்துல வந்து யங்கஸ்டர் கூட புது நியூ டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி இருந்தது? இந்த படத்துல வந்து உங்களை நீங்க வந்து ஒரு இது பேசுறீங்க, கூலிப்பட இங்க வந்து ஒரு தலைவனா நடிச்சிருக்கீங்க. அந்த அந்த கேரக்டர் நடிக்கும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு சவால் இருந்தது? சவால்னு பார்த்தா நம்ம கேரக்டராக தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். அது ஒரு கேரக்டர் மாதிரி எடுத்துக்கிட்டோம். இயல்பாக பண்ணுற மாதிரி பண்ணுறது நல்லா. அதில் வித்தியாசம்லாம் எதுவும் தெரியல எனக்கு. ஒரு கேரக்டர் அவ்வளோதான், அப்படியே பார்த்து தான் நடித்தது. அதுதான். இது நல்லா மியூசிக் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் பாட்டு கூட நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோ ரொம்ப ஒர்க் பண்ணார், நம்ம நல்லா பண்ணியிருக்காங்க. ஐரா கூட நல்லா பண்ணியிருக்காங்க. அதான் எல்லாம் கிருஷ்ணா நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. நம்மது ஒரு குடும்பம் மாதிரி தான். எந்த படம் என்னங்கிறதெல்லாம் நல்லா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. யாரு போலாம்